வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சூப்பரான ரொம்ப ஆரோக்கியமான முந்திரி கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், சில பேர் முந்திரி கொத்து பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக வராதுன்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம கரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் பச்சைப்பயிறு அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி, துருவின தேங்காய் ரெண்டுமே எடுத்துக்கணும். நம்ம கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பச்சைப்பயிரை நல்லா வறுத்துடலாம். பச்சைப்பயிறு சரியாக வறுப்படலை அப்படின்னா நம்மளோட முந்திரி கொத்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நல்லா வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம இந்த பச்சைப்பயிரை நல்லா வறுத்துக்கணும். அதோட கலர் நல்லா மாறிடணும். கடைசியாக நம்ம அதை இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 ஏலக்காவை சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். ஏலக்காய் கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு கூட நம்ம சேர்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஏலக்காய் மட்டும் சேர்த்தா போதும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி செய்யும்போது இதை அரைக்கும்போது அந்த ஏலக்காய் நல்லா பொடியாயிரும். அதுக்காக தான். இப்போது இது நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், இந்த தேங்காவையும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் சரியாக வறுப்படலை அப்படின்னா நம்மளோட முந்திரி கொத்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்ம தேங்காய் சேர்க்காமல் கூட செய்யலாம். சில வீடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய்க்கு பதிலாக கொஞ்சமாக பொரி அரிசி, அதாவது அரிசியை வறுத்து சேர்த்துப்பாங்க. தேங்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுப்படணும். இதில் 1-2 கொஞ்சம் வறுப்படாமல் இருக்குது, முழுசாக. நான் திருவும்போது கொஞ்சம் பெரிய துண்டாக வந்துருச்சு. அதை நான் ஓரமாக எடுத்து வச்சுருவேன். நீங்கள் இந்த அளவுக்கு வராமல் கொஞ்சம் நல்லா பொடியாக திருவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி கூட நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் எந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படின்னா தான் நம்மளோட முந்திரி கொத்து கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு, இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டுரும். சரி, இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை பயிறு, ஏலக்காய் இது ரெண்டையுமே போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்ச அந்த பச்சை பயிறு ரொம்பவும் மையாக அரிசி மாவு மாதிரி பொடியாகவும் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம பாருங்கள், வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதில் நான் கொஞ்சம் முழுசாக இருக்கிறத தனியாக எடுத்து வச்சுட்டேன். சட்னி ஏதாவது அரைக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம சேர்க்கக்கூடாது, கெட்டு போயிடும். இப்போது இது ரெண்டையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். பாகுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருப்பட்டி நல்லா சாக்லேட் மாதிரி இருக்கும், சும்மா சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகள்லாம் வெல்லம் கிடைக்கும் இல்லையா, அந்த வெல்லம் கூட நீங்கள் 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ கருப்பட்டி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. இதுக்கு நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த கருப்பட்டி எல்லாம் கரையிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சிக்கணும். இதுக்கு பதம்லாம் எதுவுமே கிடையாது. அந்த கருப்பட்டி இல்லைன்னா நம்ம சேர்க்குற வெல்லம் நல்லா கரையணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பச்சை பயிறு அரைச்சது, துருவின தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம காய்ச்சின இந்த கருப்பட்டி பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிளறிட்டு கொஞ்சம் அந்த சூடு இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சிடணும். நம்ம ஒரு 2 நிமிஷம், சரி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்னு விட்டால் கூட அது கட்டியாயிரும். நம்மளால் பிடிக்கவே முடியாது, உருண்டை பிடிக்க முடியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நான் ஊற்றி கிளறிட்டேன். இதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூட்லேயே உடனே உருண்டை பிடிச்சி வச்சிடணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாவு கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் கருப்பட்டியை காய்ச்சி அதில் ஊற்றி உடனே உருண்டை பிடிச்சிருங்க. இந்த உருண்டைகள் எல்லாம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் காயட்டும். இப்போது நம்ம அந்த பாலெல்லாம் முக்கி போடுறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணணும். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி விட்டு இதை கொஞ்சம் கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப கட்டியாக கரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த உருண்டையை இதில் முக்கி எண்ணெயில் பொரிக்கும்போது பொரித்து அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப கடிக்கவே முடியாது.
அதனால் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு ஸ்பூனை வந்து நம்ம முக்கி இப்படி எடுக்கும்போது அதில் லைட்டாக ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை இந்த மாவில் லைட்டாக அப்படி நனைச்சிட்டு நம்ம பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். நம்ம முந்திரி கொத்து செய்யும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த பாகு வந்து நம்ம வந்து போட்டு கிண்டுனதும் நம்ம உடனே உருண்டை பிடிச்சிடணும். அப்படி கட்டி ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து உருண்டை பிடிச்சிருங்க. அப்புறம் நம்ம கரைக்கிற இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். கட்டி ஆயிடுச்சுன்னா நம்மளால் கடிக்க முடியாது. அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குண்டு குண்டு முந்திரி கொத்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இது. பச்சைப்பயிறு, கருப்பட்டி, ஏலக்காய் எல்லாமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.